கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாது சாமி அதுல என்ன இருந்ததுன்னு, வேற ஒண்ணும் சொல்லல. இதேதான் சாமி என்ன பார்த்தா ஐயா உன் உயிர் எப்படி ஐயா போச்சு. ஆனா கொலகார சொன்னது என்ன கலந்தானு தெரியலையே. சாமி ஏம்மா முருகா முருகா மேல பழங்குரு. ஒரு ஆணு ஒண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு என்ன ஐயா. சாமி என்னமாச்சு உயிர் சாமி. டாக்டர் இன்னும் பார்த்தாங்களா பாக்கல. நாங்க இப்பதான் சாமி நைட்ல இருந்து வந்து பாக்குறோம். அம்மா நைட்டே வந்தாச்சு. அம்மா அகர்த்தங்களை தெரியுமா, இதே ஊர் நம்ம கள்ளக்குறிச்சி தான். நாங்கள் நேற்று வேலைக்கு போயிட்டோம். எப்போ வாங்கி குடிச்சோன்னு தெரியலம்மா. ராத்திரி போய் எழுப்புறேன் எந்திரிக்கவே மாட்டேன்றான். என்னடா கண்ணு தெரியலன்றான். நானும் சரி வாடா போனா மாதிரி லொட என்னால் கழிவு முடியல. எனக்கு என்ன நடுக்கல் எடுத்துக்கிச்சுமா. நேற்று நைட்டு குடிச்சாவளோ யார் கொடுத்து கொடுத்தாங்கன்னே தெரியலம்மா. வாங்கி குடிச்சிட்டு பார்த்து விடிய வாந்தி எடுத்து கழி தள்ளிட்டு காலையில் அப்புறம் தான் 108க்கு போட்டு அடிச்சு. என்னால முடியாது. எனக்கு பையன் 45 வயசு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க. பொண்ணாட்டி அல்ல இங்கே 5வது ஒன்று படிக்குது, 4வது ஒன்று படிக்குது. இப்ப நம்ம இன்னைக்கு தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு முன்னே வாங்கிட்டு வந்து குடிப்பான். ஏன் சத்த நேரத்துக்குள்ள எழுந்து உட்காந்துக்குவான். ராத்திரில நானும் எழுப்பி பார்க்கறேன். எந்திரி கண்ணு தெரியல மூச்சு விட முடியல. அது வரும் அகர்த்தாங்குள தெரு மந்தவழி அங்க விற்கிறாங்க. இங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க பசங்க யாராச்சும் கொடுத்துருப்பானு. கொஞ்சம் தூரம் நம்ம பஸ் ஸ்டாண்டு தண்ணா அந்த ஜிஹெச்சுக்கு பின்னாடி எங்க வீட்டு. ஆமா இங்க இருந்து வாங்கிட்டு வந்து நான் அங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் வாங்கி வச்சிருந்து இவங்க குடிச்சிட்டு இருக்கோம். சொல்ல மாட்டேன்றாங்க. நாளைக்கு காலையிலேருந்து 4 மணிலேருந்து அடிச்சு கத்து நானும் கேட்டு பத்தி சொல்ல மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.